வறுமையை பற்றியோ மார்க்கத்தை பற்றியோ எந்த குடும்பத்திலும் பேச்சுவார்த்தைகள் இன்று குறைவுதான். ஒரு சிலர் பேசலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமாரிடத்துல இதை பற்றி பேசுறாங்க. அவங்க மனைவி என்ன செய்றாங்க, வீட்டில் தொழுதுட்டு அந்த அளவுக்கு திக்ரு செஞ்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இறைவனை நினைவு கூற விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் நாடகம் பார்த்தா கூட சளிப்படையாத நாம ஒரு 10 நிமிஷம் திக்கர் பண்ணாலும் குரான் ஓதுனாலும் தொண்டெல்லாம் வத்தி போயிடும். எவ்வளோ நேரம் குரான் ஓதுறது? நான் மட்டும் ஒரு 10 மணி நேரம் ஓதுன மாதிரி என்ன செய்வோம், காலில இருந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் குரான் ஓதிட்டோம் அப்படின்னு பெருசா பேசுவோம். ஆனால் நாடகம் எவ்வளோ நேரம் வேண்டாலும் பார்ப்போம். அது என்ன செய்யாது, நமக்கு ஒரு பெரிய ஒரு சிரமமாக ஒரு பாரமாக என்ன செய்யாது தெரியாது. நம்முடைய ஊசலாட்டம் இந்த சண்டைகள் கணவன் மனைவிக்குள் ஏற்படுவதில் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வீட்டில் திருமறை குரானை ஓதணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த வீட்டில் அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு சைத்தான் என்ன செய்கிறான், விரண்டு ஓடுகிறான். சைத்தானுடைய தீங்கிலிருந்து முதல்ல நம்ம இல்லம் பாதுகாக்கப்பட்டாதான் நமக்குள்ள உள்ள சண்டைகள், சச்சரவுகள், பொறாமைகள், மற்ற விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும் என்பதை கவனத்தில் வைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க விஷயத்தை தன் மனைவிமாரோட பேசுறவங்களா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனைவிமாருக்கு ஒரு திக்கரை சொல்லித்தராங்க. என்ன திக்கர்னா, அவங்க ஃபஜ்ர் தொழுது விட்டு அவங்ககிட்ட இருந்து போறாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு போயிட்டு லுஹா தொழுகை நேரத்தில் வராங்க. அது வரைக்கும் அந்த மனைவி அதே முஸல்லாவில் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை விட்டு நான் போனதுக்கு அப்புறம் ஒரு 4 வார்த்தையை 3 தடவை சொன்னேன். நீங்கள் சொன்ன இதையெல்லாம் விட அது என்ன செஞ்சிருச்சு, இடையில நிறைந்து காணப்படுது. இவ்வளோ நேரம் திக்ர் செஞ்ச நன்மையை அது என்ன செஞ்சு அந்த 4 வார்த்தை 3 தடவை சொன்னா போதும் அவ்வளோ நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு நன்மையை மனைவிக்கு கற்றுத்தராங்க. இன்னும் எந்த கணவனமாராச்சும் நன்மையை மனைவிக்கு சொல்லி தரோமா? நன்மையான விஷயங்கள் குறித்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பேச்சுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குதா? கணவன் வீட்டுக்கு வந்தால் பிரச்சனையை பற்றி மனைவிமார்கள் பேசுறாரு, கணவன் மற்ற விஷயங்களை பற்றி பேசுறாரு. இப்படியே வாழ்க்கை கடந்து ஓடிடும். மறுமையை பற்றியோ மார்க்கத்தை பற்றியோ எந்த குடும்பத்திலும் பேச்சுவார்த்தைகள் இன்று குறைவுதான். ஒரு சிலர் பேசலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமாரிடத்துல இதை பற்றி பேசுறாங்க. அவங்க மனைவி என்ன செய்றாங்க, வீட்டில் தொழுதுட்டு அந்த அளவுக்கு திக்ரு செஞ்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இறைவனை நினைவு கூற விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் நாடகம் பார்த்தா கூட சளிப்படையாத நாம ஒரு 10 நிமிஷம் திக்கர் பண்ணாலும் குரான் ஓதுனாலும் தொண்டெல்லாம் வத்தி போயிடும். எவ்வளோ நேரம் குரான் ஓதுறது? நான் மட்டும் ஒரு 10 மணி நேரம் ஓதுன மாதிரி என்ன செய்வோம், காலில இருந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் குரான் ஓதிட்டோம் அப்படின்னு பெருசா பேசுவோம். ஆனால் நாடகம் எவ்வளோ நேரம் வேண்டாலும் பார்ப்போம். அது என்ன செய்யாது, நமக்கு ஒரு பெரிய ஒரு சிரமமாக ஒரு பாரமாக என்ன செய்யாது தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு லுஹா நேரம் வரை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, திக்ர். அந்த மனைவி பேர் என்னது, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு சொல்லி தந்த திக்ர் என்னன்னா, என்ன செஞ்சா, சுபான் அல்லாஹி வ பிஹம்திஹி, இறைவா அல்லாஹ்வே அவனுடைய புகழை கொண்டு நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் அவனுடைய புகழை கொண்டு அவனை பரிசுத்தப்படுத்துகிறேன். வரிலா நஃப்ஸிஹி, அவனுடைய பொருத்தத்தின் அளவிற்கு, அதாவது ஓர்ப்பின் அளவுக்கு அவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். வஸீனத் அர்ஷிஹி, அவனுடைய அர்ஷினுடைய எடை, அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய எவ்வளவு வெயிட் இருக்கும், அல்லாஹ்வுடைய அர்ஷி எப்படிப்பட்டது நம்ம சொல்ல முடியுமா? அல்லாஹ் அர்ஷை கொடுத்து சொல்லுவோம், வசிய குர்சியு சமாவாத், அது வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடியதுதான் அவனுடைய அந்த சிம்மாசனம் என்று அல்லாஹ் சொல்றான். அவ்வளோ பிரம்மாண்டமானது. அந்த எடையினுடைய அளவுக்கு இறைவா உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் உன் புகழை கொண்டு. வ மிதாத கலிமாத்திஹி, உன்னுடைய கட்டளைகளுடைய எண்ணிக்கை, உன் வார்த்தைகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு எவ்வளோ கட்டளை, எவ்வளோ வார்த்தைகள், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு செயலும் நடக்கிறது. அந்த கட்டளை அளவுக்கு உன்னை நான் என்ன செய்கிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன் என்ற அந்த துவாவை தன் மனைவிக்கு சொல்லி தந்து இந்த ஒரு துவாவை 3 தடவை சொன்னா போதும். இவ்வளோ ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து லுஹா தொழுகை வரைக்கும் நீ செய்த திக்ருகளை அனைத்தும் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கான நன்மை என்ன செய்யும், பெற்றுத்தரும் என்று தன் இல்லத்தில் இது குறித்து பேசினார். தொழுகை இடத்துல உட்காந்துனா எங்க வீட்டில் தொழுதுட்டு வீட்டில் உட்காந்து திக்ரு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க மனைவிட்டு எடுத்து சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் தொழுகை என்பது இன்னைக்கு இருக்குதா? ஃபஜ்ர் தொழுகை எத்தனை வீட்டில் இருக்குது? கணவன்மார்கள் எழுந்து போனாலும் மனைவிமார்கள் எழுப்புவது கிடையாது, மனைவிமார்கள் எழுந்தாலும் கணவனை எழுப்புவது கிடையாது. அப்படிப்பட்ட சூழல் தானே இன்று நிலவுகிறது. அல்லாஹ்வுடைய நினைவு நம்முடைய இல்லத்தில் இல்லை என்று சொன்னால் பல பிரச்சனைகள், சண்டைகள் நம்முடைய இல்லத்தை நோக்கி வந்து கொண்டேதான் இருக்கும். குடும்பம் ஒரு சீரான ஒரு ஒழுங்கான ஒரு குடும்பமாக இயங்க முடியாது. முதலில் நம்முடைய குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய நினைவை நாம் என்ன செய்யணும், கொண்டு வரணும்.